Hi guys, let's welcome back to Mechan Dream Boy. இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப்பில் இன்ஜின் ஆயில் வந்து லீக்கேஜஸ்ங்கிற கம்ப்ளைண்ட் வந்து கஸ்டமர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆயில் வந்து எங்கே லீக்கேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு லாங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் வந்து அந்த வீடியோவை பார்த்து உங்கள் வண்டியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எங்கள் மூலியம் வந்து கேதர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் வந்து சப்போர்ட்டர்ஸ் வருவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நம்புகிறோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இன்ஜின் ஆயில் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 750 மில்லி. அந்த 750 மில்லியை நம்ம இன்ஜின்குள்ளே தான் வந்து ஊற்றுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைடு வந்து கிளச்சு, இன்னொரு சைடு வந்து மேக்னெட் சைடு. ஸோ இந்த ரெண்டு சைடாக வந்து இன்ஜினை வந்து 2 பிளாக்காக பிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நடுவில் தான் நம்ம இன்ஜின் ஆயில் வந்து இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இன்செர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 750 மில்லி உள்ளே வந்து சர்க்குலேட் ஆகிருக்கும். இந்த 750 மில்லி வந்து சர்க்குலேஷன் வந்து ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் சைடு ஒரு ஆயில் சீல் இருக்கும், தென் கிளச் சைடு ஒரு ஆயில் சீல் இருக்கும். இந்த 2 ஆயில் சீல் வந்து அப்படியே வந்து இன்ஜின் ஆயிலை வந்து லீக்கேஜ் இல்லாமல் அப்படியே வந்து க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். ஓகேங்களா? ஸோ ஆயில் வந்து லீக்கேஜஸ் இருக்காது. இந்த 2 ஆயில் சீல் போனால் மட்டும்தான் நமக்கு இன்ஜின் ஆயில் வந்து வெளியே வந்து லீக்கேஜஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆயில் சீல் போயிருந்தால் மட்டும்தான் லீக்கேஜஸ் வரும். ஸோ அது மேக்னெட் சைடு லீக்கேஜ் இருக்கா இல்லை கிளச் சைடு லீக்கேஜ் இருக்காங்கிறத நம்ம ரைட் சைடு லீக்கேஜ் ஆச்சுன்னா நமக்கு வந்து மேக்னெட் சைடு லீக்கேஜஸ் இருக்குது. அதாவது மேக்னெட் ஆயில் சீல் வந்து கண்டிப்பாக போயிருக்குன்னு அர்த்தம். மேக்னெட் ஆயில் சீல் போயிருச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஸ்லோ ஸ்பீடே ஓடாது வண்டி. ஓகேங்களா? அப்படியே ஸ்லோ ஸ்பீடு ஓடினாலும் மேக்னெட் ஆயில் சீல் வந்து போயிருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? லைட்டாக லீக்கேஜஸ் இருக்கும். தென் கிளச் சைடு வந்து ஆயில் லீக் ஆச்சுன்னா நம்ம கிளச் கேஸில் வந்து ஒரு பெரிய ஆயில் சீலுக்கு கியர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ஆயில் பம்பு அந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு ஆயில் சீல் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் பார்க்குற ஸ்கூட்டி பெப் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மேக்னெட் ஆயில் சீல் தான் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அதை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ சைலன்சர் எல்லாமே கழட்டிட்டோம், மேக்னெட் கவரு எல்லாமே கழட்டியாச்சு. இப்போ பாருங்கள், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். லீக்கேஜஸ் வந்து பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்கா வந்து நம்ம இன்ஜின் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறதா இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி லீக்கேஜஸ் வந்து ரிமூவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து கிளச்சை பெருசாக ஆயில் சீல் வந்து இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். புது ஆயில் சீல் அடிச்சு தான் ஆகணும். எதனால் இந்த லீக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் சீல் வந்து வீக்காக இருக்கலாம். சப்போஸ் வந்து ஆயில் சீல் அடித்தது வந்து கிராஸாக அடிச்சிருக்கலாம். கிராஸாக அடித்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஆயில் சீல் இருக்க ஒரு சர்க்குலர் ரிங் இருக்கும், அந்த ரிங்கு டேமேஜ் ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் லீக்கேஜஸ் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ரொம்ப ஆயில் வந்து லீக்கேஜஸ் இருக்குது. மைன்யூட்டாக லீக் இல்லாமல் ரொம்ப அதிகமாக ஆயில் வந்து லீக்கேஜஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம மேக்னெட்டை ஃபுல்லாக கழட்டிட்டு நம்ம உள்ளே இருக்க ஆயில் சீலை வந்து வெளியே எடுத்துகிட்டு புது ஆயில் சீல் வந்து அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆயில் சீல் எப்படி இந்த லீக்கேஜஸ் வந்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இதுதான் ஆயில் சீல். இந்த மாதிரி ஆயில் சீல் தான் உள்ளே இருக்கும். நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டுக்கும் இன்ஜின் பாடிக்கும் நடுவில் வந்து இது வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நடுவில் ஷாஃப்ட் வந்து இன்செர்ட் ஆகிக்கும். அந்த அவுட்டர் டயை வந்து நம்ம இன்ஜின் பாடியில் அப்படியே லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? இதனால் நமக்கு ஆயில் வந்து லீக்கேஜஸ் இருக்காது. இப்போ மேக்னெட் கவரை கழட்டிட்டு நம்ம வந்து ஆயில் சீல் வந்து அடிச்சுக்கலாம். இப்போ மேக்னெட் கவர் கழட்டியாச்சு. இப்போ காயிலையும் கழட்டிக்கலாம். இந்த காயில் பார்த்துட்டிங்கன்னா சர்க்குலர் காயில் இருக்குது. 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டு அப்படியே காயிலை கழட்டிக்கலாம். காயிலையும் கழட்டியாச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி லீக்கேஜஸ் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மேக்னெட்டோட அவுட் சைடு, அதாவது ஆயில் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம ஆயில் சீல் அதோட அவுட்ரு டயரில் தான் நமக்கு ஆயில் லீக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறோன்னா பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆயில் சீல் இம்போர்ட் பண்ணலாம். இது ஒரு வழி இருக்குது. ஓகேங்களா? இல்லைன்னா இன்ஜினை ஃபுல்லாக பிரித்து நம்ம வந்து ஆயில் சீல் வந்து வேறு ஆயில் சீல் உள்ளேருந்து அடிக்கிற மாதிரி. ஸோ அது ரொம்ப சிரமம். ஸோ இது வந்து வெளியிருந்தே சால்வ் பண்ணலாம். இந்த ஆயில் சீல் லீக்கேஜஸை எப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி மாதிரி இருக்கும், அதை வந்து இன்செர்ட் பண்ணி நம்ம பழைய ஆயில் சீல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பழைய ஆயில் சீல் ரிமூவ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கொக்கி மாதிரி லைட்டாக இன்செர்ட் பண்ணி ஷாஃப்ட்டோட பக்கத்துலேயே வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொக்கியை திருப்பி இழுத்தோம்னா நமக்கு வந்து ஆயில் சீல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ஆயில் சீல் வந்து வெளியே எடுக்க முடியும். ஸோ ஆயில் சீல் எடுத்தால் கூட ஏதாவது பிசு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஏதாவது டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கா, ஆயில் சீலோட டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்தால் நமக்கு அது லீக்கேஜஸ் இருக்கும். ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஆயில் சீல் வந்து அடிச்சுக்கலாம். ஷாஃப்ட்டில் ஏதாவது சொத்தை இருக்கா, அதாவது ஷாஃப்ட் டேமேஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணும். சப்போஸ் டேமேஜ் ஆகிருந்தால் ஃபுல்லாக இன்ஜினை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு நம்ம ஆயில் சீல், அதாவது கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து மாற்றிட்டு தான் அடிக்கணும். ஷாஃப்ட்டில் வந்து எந்த டேமேஜஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் புது ஆயில் சீல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆயில் சீல் எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஆயில் சீல் எடுத்தாச்சு, எல்லா டஸ்ட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் சீல் பாருங்கள், புது ஆயில் சீலு, மேக்னெட் ஆயில் சீலு,
செக் பண்ணிக்கணும். ஆயில் சீல் வந்து எதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு 1 or 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்போ 696 அனபான் 696 பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கங்க இதுக்கு. ஏன்னா ஆயில் சீல் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் சீலும் அவுட்ரு டயா தான் நமக்கு லீக்கேஜஸ் இருக்கும். ஸோ அந்த அவுட்ரு டயாவில் நம்ம பேஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். அதாவது இன்ஜினோட பாடியில் வந்து நம்ம ஆயில் சீல் சீட்டிங்காக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம 696 பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா ஆயில் வந்து லீக்கேஜஸ் ரிமூவ் பண்ணுறக்கா இந்த பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது 696 பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அனபாண்ட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் ஓகேங்களா. இப்போ 696 பேஸ்ட்டு போட்டுட்டு சுற்றி வந்து அப்ளை பண்ணிங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆயில் சீலோட அவுட்ரு டயாலிங் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா. இன்சைடு தான் சாஃப்ட் ரொட்டேட் ஆகும். ஸோ அங்கே வந்து அப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து அந்த பேஸ்ட்டு வந்து பிடிக்காது. ஆனால் ஆயில் சீலோட அவுட்ரு டயாவில் நம்ம வந்து ஆயில் சீல் அதாவது பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அப்படியே லைட்டாக வச்சுட்டு அதுக்கு தகுந்த டயாவில் வந்து நம்ம வந்து பைப் பாக்ஸ் மாதிரி எடுத்து நம்ம லைட்டாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆயில் சீலை ரொம்ப அடிச்சிடாதீங்க. ரொம்ப அடிச்சிட்டோம்னா ஆயில் சீலோட இன்னர் டயாவில் ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு கழண்டுச்சுன்னா கண்டிப்பாக லீக்கேஜஸ் வரும். அந்த ஸ்ப்ரிங்கு லோடில் தான் நமக்கு வந்து ஷாஃப்ட்டை வந்து அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்குது. ஆயில் வந்து லீக் இல்லாமல் அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஓகேங்களா. இப்போ ஆயில் சீல் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட்டு காயற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உடனே வந்து செல்ஃப் போட்டிங்கன்னா நமக்கு ஆயில் சீல் வந்து சுற்றிடும். ஸோ 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ செல்ஃப் போடுங்க. லீக்கேஜஸ் இருக்கான்னு பாருங்கள். லீக்கேஜஸ் கண்டிப்பாக நின்றும். ஸோ ரொம்ப லீக்கேஜஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு ஆயில் சீல், மேக்ஸிமம் 2 ஆயில் சீல் அடிக்கலாம். நீங்கள் ஒரு ஆயில் சீல் நிற்கல அப்படின்னு இன்னொரு ஆயில் சீல் வந்து பேஸ்ட்டு போட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆயில் சீல் அடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சீல் அடித்தோன்னே அந்த லீக்கேஜஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. லீக்கேஜஸ் வந்து நின்றுச்சு. ஸோ ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். இன்ஜினே பிடிச்சி ஃபுல்லாக உள்ளே இருந்து ஆயில் சீல் அடிக்கணும் அப்படிங்கிறதால இல்லை. நம்ம வெளியே இருந்து இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம ஆயில் சீல் அடித்து ஆயில் லீக்கேஜஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக செல்ஃப் போட்டாச்சு. எந்த ஒரு லீக்கேஜஸுமே இல்லை. ஏன்னா ஓட தெரியும் லீக்கேஜஸ், ஏதாவது மைன்யூட் லீக்கேஜஸ் இருந்தால் ரொம்ப நேரம் ஓடினதுக்கப்புறம் லீக்கேஜ் ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் செல்ஃப் போட்டாச்சு, லீக்கே இல்லை. இப்போ மேலே மேக்னெட் கவர் எல்லாமே போட்டாச்சு. போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வண்டி ஒரு 10 நிமிஷம் ஓட விட்டோம்னா நமக்கு வந்து தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ரொம்ப நேரம் வீடியோ லென்த்தாக போகிறதுனால நம்ம ஸ்கிப் பண்ணி போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள் ஆயில் வந்து லீக்கேஜஸே இல்லை. ஓகேங்களா. அப்படி ஒரு 2 நிமிஷம் ஒன்றுனே ஆயில் ஃபுல்லாகவே லீக்கேஜஸ் அந்த மாதிரி லீக்கேஜ் ஆனால் டெய்லியும் ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆயிலோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வண்டி ஓட விட்டு இருக்கோம். ஆயில் வந்து லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபுல்லாக ரைஸ் பண்ணியாச்சு. ஏன்னா லோட ஆயில் சிலிண்டு சப்போஸ் வந்து பிடுங்கிச்சுன்னா நமக்கு ஆயில் லீக் ஆகும் உடனே. ஸோ ஆயில் லீக் ஆகிறது நின்றுச்சு கண்டிப்பாக. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஆயில் சீல் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆயில் வந்து லீக்கேஜஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியான வழியில். ஓகேங்களா. இப்போ ரொம்ப நேரம் ஓட விட்டாச்சு. ஃபுல்லாக ரைஸும் பண்ணி பார்த்தாச்சு. ஆயில் சீல் வந்து இம்போர்ட் பண்ணது கரெக்டாக இருக்குது. ஏன்னா கிராஸாக இல்லை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து ஆயில் சீல் வந்து லைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். ரொம்ப வந்து சுற்றி எடுத்து தட்டிட்டிங்கன்னா ஆயில் சீல் ரிங்கு வந்து பிடிங்கிடும். ரிங்கு பிடிச்சினா ப்ராப்ளம் தான். இதுக்கு மேலே எல்லாமே அசம்பிள் பண்ணிக்கலாம். மேலே ஃப்ளைவீலு, தென் கவர், மேக்னெட் கவர் எல்லாமே போட்டு அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, now goes to end of this session. ஓகே, எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ்.